தமிழ் சினிமாவில் திறமை இருந்தாலுமே யாராலும் உயர முடியும் அப்படின்றதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருப்பவர் தான் காமெடி நடிகர் வைகை புயல் வடிவேலு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலுமே கொண்டாடப்படும் பிரபலமாக இருந்துட்டு இருக்காரு. இவர் இல்லாத மீம்ஸ்களை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு இவருடைய முக பாவனை மற்றும் பாடி லாங்குவேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். தன்னுடைய ஈடு இணையற்ற காமெடி திறமையால ரசலுடைய மனதை கவர்ந்து சினிமாவில் உச்சம் தொட்ட வடிவேலு தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜயகாந்த் சார் பற்றி எடக்கு முடக்காக பேசி சிக்கினாரு. மேலும் இவர் நடித்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்துடைய 2வது பாகத்தின் படப்பிடிப்புல கலந்து கொள்ளாததால தயாரிப்பாளர் சங்கருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை கூறி இவருக்கு ரெட் கார்டுமே வழங்கப்பட்டது. இதனால சுமார் 10 ஆண்டுகள் வரை வடிவேலு எந்த ஒரு திரைப்படத்திலுமே நடிக்க முடியாமல் இருந்தாரு. இந்த நிலையில தான் தயாரிப்பாளர் வி சேகர் தன்னுடைய மகன் விவேக் அப்படின்றவரை வைத்து ஒரு படத்தை இயக்கி தயாரிக்க முடிவு பண்ணியிருக்காரு. சரவண பொய்கை அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த படம் குறித்து வடிவேலுவிடம் சொன்ன பொழுது அவர் கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடித்து சத்தியம் செஞ்சிருக்காரா. வடிவேலுடைய பேச்சை நம்பி படத்துடைய பணிகளை ஸ்டார்ட் பண்ண வி சேகர் படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணும் சமயத்துல வடிவேலுவை அழைக்க விஜயகாந்த் சாரை பத்தி வாய்விட்டதால பயந்து கொண்டு அவர் எந்த படத்திலுமே நடிக்காமல் மதுரையை விட்டு வரவே இல்லையா. வடிவேலுடைய பேச்சை கேட்டு மோசம் போனதாக உணர்ந்த தயாரிப்பாளர் வி சேகர் அவர்கள் தற்போது ஒரு பேட்டியில அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு அவருடைய கட்சி பொறுப்பை அவருடைய மனைவி திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம ஒரு பெண்மணியாக தன்னுடைய 2 மகன்களையுமே சூப்பரா பார்த்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.